ஆக்ட்ரஸ் அபிநயா பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பேசி நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்துக்கள்லாம் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, உலகிலேயே பிறவிலேயே காது கேட்காமலேயும் வாய் பேச முடியாமலேயும் இருந்த ஒரு நடிகை அதிக மொழி படங்களில் நடிச்சிருக்காங்க அப்படின்னா அது நடிகை அபிநயா மட்டும்தான் அப்படின்ற ஒரு பெருமை வந்து அவங்களுக்கு இருக்கு. நடிகை அபிநயா வந்து தமிழில் மட்டும் நடிக்காமல் தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி போன்ற 5க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து நடிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க காது கேட்காம வாய் பேச முடியாமல் இத்தனை லாங்குவேஜில் எப்படி இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இது வந்து சாத்தியமற்றது அப்படின்னு வந்து நினைக்கக்குள்ள இது எல்லாமே சாத்தியம்தான் நம்ம நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய அந்த ஒரு வில் பவர் எல்லாமே வந்து சேர்ந்து அவங்களுக்கு இப்படி ஒரு வெற்றியை தந்திருக்கு. அப்படின்றதால ரசிகர்கள் அபிநயாவை ரொம்பவே வெகுவாக பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய திறமையையும் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து டைரக்டர் சசிகுமார் அவர்களையும் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு திறமையான பொண்ணை அறிமுகப்படுத்தியது அவர் தானே. ஸோ அதனால் வந்து அவருக்குமே ஏகப்பட்ட பாராட்டுகள் குமிந்த வண்ணம் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சினிவேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.